ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 2.26 3, 6, 9 அண்ட் ஸோ ஆன் 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நமக்கு கொடுத்த கூட்டுத்தொடர் வரிசையெல்லாம் அந்த மாதிரி 4 நம்பர் 5 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அண்ட் ஸோ ஆன் டாட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த மாதிரி கணக்கு கொடுத்தா லாஸ்ட் உறுப்பு கொடுத்து எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அந்த ஃபார்முலா. உங்கள் புக்கில் 59வது பக்கத்தில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு ஏ, கடைசி உறுப்பு எல். அது என்ன முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 111ஓட முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பேர் தான் முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசை. இது வரைக்கும் நம்ம பார்த்த கூட்டுத்தொடர் வரிசையெல்லாம் அன்சோன் அது போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. இந்த மாதிரி லாஸ்ட் உறுப்பை கொடுத்துட்டா தான் அது முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசை. அதுலேயும் முதல் உறுப்பு ஏ, கடைசி உறுப்பு எல். இந்த 111 எப்படி சொல்லுவாங்க? எல். கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா அங்கே இருக்குது பாருங்கள். அதாவது n = l - a / d + 1 அப்படின்னு ஃபார்முலா இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் இங்கே இருக்கிறதோட உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஒருவேளை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே l = a + n - 1 × d அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்கல்ல. ஒரு வேளை n கொடுக்கல, அதாவது இந்த 111 கொடுக்கல, இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் மொத்தம் ஒரு 30 உறுப்பு தான் இருக்குது அப்படின்னா 30வது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இது நமக்கு லாஸ்ட் உறுப்பு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் உறுப்பு 111 சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு 30வது உறுப்புன்னு வச்சுப்போமே. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் மொத்தம் 30 உறுப்பு இருக்குது. 30வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போது இங்கே நம்பரை கொடுத்துட்டாங்க. நம்பர் அதாவது லாஸ்ட்டு உறுப்பே என்னன்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை உறுப்பு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது தான் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இது பார்த்தீங்களா, n = l - a / d + 1. ஆஸ் யூஷுவல் தான். போன கணக்கில் என்ன பண்ணோமோ அதையே பண்ணுவோம். இப்போ பாருங்கள், கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடர் வரிசை எடுத்து எழுதுகிறேன். 3, 6, 9, 12 அண்ட் ஸோ ஆன் 111 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இதிலிருந்து a = 3, d = 3. கரெக்டுங்களா? இனிமேலாம் டைரெக்டாக அப்படியே எடுத்து எழுதிடலாம். a = முதல் உறுப்பு 3, d = ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பு கழிச்சோன்னா 6ல் 3 போச்சுன்னா 3, இல்லை அது 9ல் 6 போச்சுன்னா 3. எப்படி வருமோ அப்படியே எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? இப்போ எல்லாம் தேவையானதான் எடுத்து எழுதியாச்சு. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா உறுப்புகளின் எண்ணிக்கை n = தான் கண்டுபிடிக்கணும். உறுப்புகளின் எண்ணிக்கை n = l - a / d + 1 ஃபார்முலாவை எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல அப்ளை பண்ண வேண்டியதான். இதில் லாஸ்ட் உறுப்பு இருக்கு இல்லையா, n கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் உறுப்பு தேவை. ஸோ அப்போ l = எடுத்து எழுதிடணும். l = 111. இப்போ அப்ளை பண்ணுவோமா? n = ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? l இருக்குது. எல்லோட மதிப்பு என்ன? ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? l இருக்குது. எல்லோட மதிப்பு என்ன? 111. ஸோ அந்த 111 எடுத்து எழுதுகிறேன். இதுக்கு பேர் அப்ளை பண்ணுறது. அவ்வளோதான். எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேல்யூ இருக்குதோ அந்தந்த வேல்யூ அப்ளை பண்ணணும். அங்கே பாருங்கள், இங்கே லாஸ்ட் உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் உறுப்பு என்னவோ அதை எடுத்து எழுதுகிறேன். அதான் அப்ளை பண்ணுறது. அடுத்து என்ன இருக்குது? a இருக்குது. a என்னவோ அதை அப்ளை பண்ணுறேன். 3, 111ல் 3 போச்சுன்னா அடுத்து டிவைடு. d இருக்குது. டிவைடில் என்ன இருக்குது? d இருக்குது. டியோட வேல்யூ என்ன? 3. அந்த 3 அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போது க்ளோஸ் பண்ணிட்டு வெளில இருக்க +1 அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இப்போது அடுத்தது 111ல் 3 போச்சுன்னா 108. கரெக்டுங்களா? 108 / 3 + 1. அவ்வளோதான். எந்த சேஞ்சும் பண்ணல. இந்த 111லேருந்து 3 மட்டும் கழிச்சு எழுதியிருக்கேன். மீதி எல்லாமே அப்படியே இருக்குது. கீழே இருக்கிற 3 அப்படியே இருக்குது, +1 அப்படியே இருக்குது. கரெக்டுங்களா? இதை கேன்சல் பண்ணால் என்ன வருது? 1 3 3, 3 9, மீதி 1. அடுத்தது 6 3 18. ஓகேங்களா? = 36. வெளில இருக்கிற +1 அப்படியே இருக்குது. அப்போது n = 37 அப்படின்னு கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? அப்போது மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 37. இந்த மாதிரி ஒரு தடவை ஆன்சரை எடுத்து எழுதிடணும். அவ்வளோதான். உறுப்புகளின் எண்ணிக்கை 37. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.